அரசு பள்ளிகளின் தரம் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் மக்களிடம் இருந்து வரும் நிலையில் நாகப்பட்டினத்தில் 100% இணையதள வசதியுடன் அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு கற்பிப்பதில் புதிய முறையை கையாண்டு வரும் இந்த பள்ளியை பற்றி தற்போது பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீச்சாங்குப்பம் மீனவ கிராமம். இப்பகுதியில் சுனாமி தாக்குதலின் போது இங்குள்ள அரசு நடுநிலைப்பள்ளி ஒன்று இடிந்து தரைமட்டமானது. பின்னர் கிராம மக்களின் பங்களிப்புடனும் தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடனும் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டது. இப்பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த அரசின் திட்டங்களின் மூலம் தமிழகத்திலேயே முதல் முறையாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்ட அரசு பள்ளியாக இந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது. தங்கள் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் மாணவர்கள் டிப்ளமோ வகுப்புகள் முடித்த மாணவர்களுக்கு இணையாக வருவார்கள் என்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாலு. தமிழ்நாட்டிலேயே அதிக மாணவர் சேர்க்கையில் 2ஆம் இடம் பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் ஆர்வமுடன் மாணவர்களை கொண்டு வந்து இங்கு சேர்க்கின்றார்கள். இவ்வாறு சேர்க்கப்பட்ட மாணவர்கள் எங்கள் பள்ளியிலிருந்து 8ஆம் வகுப்பு முடித்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு டிப்ளமோ கம்ப்யூட்டர் படித்த மாணவர்களுக்கு இணையான கல்வித்தரத்துடன் வெளியில் வருவார்கள் என்ற உறுதி அளிக்கின்றோம். 100% இணையதள வசதியுடன் முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறைகள் மூலம் பாடங்கள் நடத்தப்படுவதால் மாணவர்களிடையே பல்வேறு திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. ஸ்மார்ட் வகுப்பறைகளில் படிப்பதால் பாடங்கள் எளிதாக புரியும் வகையில் இருப்பதாக மாணவி தமிழரசி கூறுகிறார். ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி நாங்கள் இன்னும் நிறைய புது விஷயங்கள்லாம் கற்றுக்குறோம், நிறைய புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதனால பாடம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரசு பள்ளியில் கல்வித்தரம் குறித்த கேள்வியால் முதலில் இங்கு சேர்ப்பதில் பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வந்தனர். ஸ்மார்ட் வகுப்பறைகள் மூலம் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கப்படுவது வியப்பளிப்பதாகவும், தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் பாடங்கள் நடத்தப்படுவதால் குழந்தைகளின் கல்வித்தரம் பற்றிய கேள்வி தற்போது எழவில்லை என்கிறார்கள் பெற்றோர்கள். சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தெளிவா படிக்கிறான். ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி நல்லா ஈஸியா படிச்சுக்கிறான். அதுக்கு காரணம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் தான் நினைக்கிறேன். நான் இதே மாதிரி ஆங்கிலத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கிளாஸ் டீச்சர் ரொம்ப தெளிவா ஈஸியா சொல்லி கொடுத்துருக்காங்க. பசங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணி படிக்கணும். சுனாமியில் சுருண்டு போன இந்த நடுநிலை பள்ளி இன்று தனது சுவடினை ஆழமாக பதித்து அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்றது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தினால் மாணவர்களின் கல்வி அறிவு பெருகும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. கந்த பழனிவேல், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.